अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तजितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் யதிராசர் என்றும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்றும் போற்றப் பெறுகின்றார். அவரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதுதான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. யதிராஜர் அவரை பற்றிய சப்ததி 70 ஸ்லோகங்கள் என்று இந்த ஸ்தோத்திரத்திற்கு பெயராக அமைந்திருக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானாருடைய பெருமைகள், எம்பெருமானாருடைய அடியவர்களுடைய பெருமைகள், அந்த யதிராசரான ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள், அவர் அருளி செய்த திருவாக்குகள் இருக்கிறதே அவற்றினுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் பலவாறு எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே 48வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே மறுபடியும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளினுடைய பெருமைகள் தான் தெரிவிக்கப்படுகின்றன. ஸ்ரீசூக்திகள் என்னால் அந்த அவருடைய நூல்கள், அவருடைய திருவாக்குகள், அதனுடைய பெருமைகள் என்ன, அவை என்னவெல்லாம் நமக்கு தெரிவிக்கின்றன, எப்படியெல்லாம் இருக்கின்றன அவருடைய திருவாக்குகள் என்று நமக்கு எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன். प्रतिकलहमिव प्रत्यक्तत्वावलोकनदीपिकाः यति परिबृढग्रन्थाश्चिन्तां निरन्तरयन्ति नः अकलुषप्रज्ञानौत्सुक्य क्षुधातुरदुर्दशा परिणतफलप्रत्यासीदत् फले ग्रहि सुग्रहाः. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்று பார்க்க வேண்டும். அது முதல்ல என்ன சொல்லுகிறார்? பிரத்யக் தத்துவ அவலோகன தீபிகாக. பிரத்யக் தத்துவம் என்னால் ஜீவாத்மா, ஜீவாத்ம தத்துவம். அதாவது பிரத்யக் என்றும் பராக் என்றும் 2 சொற்களை சொல்லுவார்கள். பிரத்யக் என்னால் நம்மிடத்திலேயே இருப்பது, பராக் என்றால் வெளியிலே இருப்பதுன்னு வைத்து கொள்ளலாம். ஆக பிரத்யக் உள்ளுக்குள்ளேயே இருப்பது, நன்றாக நம்மாலே அறியக்கூடியது அந்த பிரத்யக் தத்துவம். அந்த பிரத்யக் தத்துவமான ஜீவாத்ம தத்துவம் இருக்கிறதே, அந்த ஜீவாத்ம தத்துவத்தை உள்ளபடி அறிவதற்கு ஒரு விளக்கு போலே இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். உண்மையிலே விளக்கு என்ன பண்ணும்? ஒரு பொருளுடைய தன்மையை நன்றாக எடுத்து காட்டும். நல்ல இருள் இருக்கிறது, அந்த இருளிலே ஏதோ ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன பொருள் என்று சொல் என்று ஒருத்தனை காட்டால் அவன் என்ன பண்ணுகிறான்? கையாலே தடவி பார்க்கிறான். தடவி பார்த்தால் ஏதோ ஒன்று போல அவனுக்கு தோன்றுகிறது. இது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ. பழைய காலத்தில் சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லுவார்கள். கண்ணில்லாதவர்கள் 4 பேர்களாம். அவர்களை ஒரு யானையின் முன்னால் நிற்க வைத்தார்களாம். யானை என்கிறது எப்படி இருக்கும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த 4 பேரையும் காட்டார்களாம். 4 பேரும் கண்ணில்லாதவர்கள். உடனே ஒருத்தர் என்ன பண்ணினா, யானையினுடைய கால்களை தடவி பார்த்தான். தடவி பார்த்த உடனே யானை
ஒரு மரம் போலே இருக்கும் என்று சொன்னானான். இன்னொருத்தர் என்ன பண்ணினான், யானையினுடைய காதுகளை தடவி பார்த்தான். பார்த்த உடனே ஓ யானை ஒரு முறம் போலே இருக்கும் என்று சொன்னானாம். இப்படி அதாவது உண்மை தெரியாதவர்கள் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் தடவி பார்த்து விட்டு இதுதான் யானை என்று நினைத்து கொள்கிறார்கள் அல்லவா. யானையை முழுவதுமாக முழுவதும் எப்படி தடவி பார்க்க முடியும்? முடியாது. அது கண்ணாலே தான் பார்க்க முடியும். கண் இல்லாதவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய அறிவுக்கு எட்டினவரை கைகளாலே தடவி பார்த்து எந்த பகுதி தன்னுடைய கையிற்கு தட்டுப்பட்டதோ அதை வைத்து ஆணையனுடைய வடிவத்தை சொல்லுவதாக நினைத்திருக்கிறான். இது தவறாக போய்விடுகிறது. ஆனால் அப்படி அல்லாமல் கண் இல்லாதவன் என்று வேண்டாம், கண் இருக்கிறவனே ஆனாலும் கூட நல்ல இருட்டிலே இப்படி ஒரு காரியத்தை செய்தால் அவனும் இப்படித்தானே செய்வான். யானை என்பதை முன்பின் பார்த்திராதவன் ஒருத்தன், இருட்டிலே ஆணை இருக்கிறது போய் தடவி பார்த்து சொல்லுன்னா என்ன சொல்லுவன்? இப்படித்தான் சொல்லுவன். ஆனால் அதே சமயத்தில் அங்கே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டால் அது யானை என்னால் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் நேரே தெரிகிறது. அடடா, 4 கால்களோடு 2 தந்தங்களோடு இவ்வளவு பெரிய துதிக்கையோடு இவ்வளவு பெரிய ஜந்து யானை என்று அதை நன்றாக அறிந்து கொள்ளுகிறான். ஒரு வஸ்துவை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு என்ன வேண்டும்? தீபம், அந்த விளக்கு வேண்டும். அதுபோல ஜீவாத்ம தத்துவத்தை அறியாமையாக இருளிலே மூழ்கி கிடக்கிறவர்கள் என்னென்னமோ சொன்னார்கள். ஜீவாத்மான்றது ஒன்றுதான் உண்டு, வேறு ஜீவாத்மா கிடையாதுன்னு சொன்னார்கள். அப்புறம் இன்னும் சில பேர் என்னன்னா, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு கிடையாது, பரமாத்மாவே தான் ஜீவாத்மா, ஜீவாத்மாவே தான் பரமாத்மா என்று இப்படியெல்லாம் சொன்னார்கள். இவர்கள் யார் என்றால் இருளிலே யானையை தடவி பார்த்து சொன்னவர்கள் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் பார்த்துவிட்டு இதுதான் என்று சொல்லுகிறார்களே, அதுபோலத்தான் இங்கே. ஆனால் அந்த முழுமையான பார்வை அது யாருக்கு இருந்ததுன்னா ஸ்ரீ ராமானுஜருக்குத்தான் இருந்தது. வேதத்தினுடைய எல்லா பகுதிகளையும் பார்த்து அந்த அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணினவர் ஆயினாலே ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ சூக்திகள் எப்படிப்பட்டவை? பிரத்யக்தத்துவ அவலோகன தீபிகாக. ஜீவாத்மா என்கிற தத்துவம் அதை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு தீபிகை கைவிளக்கு போல இருக்கிறது. ஜீவாத்மா என்கிறது எப்படிப்பட்டது? ஜீவாத்மா என்பது ஞானமும் ஆனந்தமும் வடிவெடுத்தது, அது பகவானுக்கே அடிமைப்பட்டது, அது ஞானம் என்கிற தர்மபூத ஞானம் என்கிற குணத்தோடும் கூடியது, அது செயல்படும் தன்மை உடையது. ஆனால் அந்த செயல்படும் தன்மை என்பது பகவானாலே தான் அதற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என பல விஷயங்கள். ஒரு ஜீவாத்மாவை பற்றி என்னால் எத்தனை விஷயங்கள் சொல்ல வேண்டும். இதெல்லாம் பகவத்கீதையினுடைய பல அத்தியாயங்களில், முக்கியமாக 13வது அத்தியாயத்தில் இதை பற்றியெல்லாம் நிறைய தெரிவிக்கிறார். அந்த ஜீவாத்மாவானவை இந்த உலகத்திலே பிறந்து கர்மங்களை எல்லாம் செய்கின்றன. அந்த கர்மங்கள் புண்ணியம் பாபம் என்று ஏற்படுகின்றன. அந்த புண்ணிய பாப ரூபத்தின் காரணமாக அது மறுபடியும் இந்த உலகத்திலே வந்து பிறந்து அந்த புண்ணிய பாப ரூப கர்மங்களுடைய பலத்தை அனுபவிக்கிறது. அந்த புண்ணிய பாபத்தின் காரணமாக பல உருவங்களை தேவன், மனுஷன், திரியக், ஸ்தாவரம் என்று பல உடல்களை எடுத்துக்கொள்ளுகிறது. ஆனால் அந்த உடல்கள் வேறு, இந்த ஜீவாத்மா வேறு. உடலே ஆத்மா என்று நினைப்பதும் தவறு, பிரம்மமே ஆத்மா என்று நினைப்பதும் தவறு. ரெண்டுமே தவறு தான். அதனால ஜீவாத்மா என்கிறது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது, இந்த உடலை காட்டிலும் வேறுபட்டது என்றெல்லாம் தனித்தனியாக அந்த ஜீவாத்மாவை பற்றின தத்துவத்தை எல்லாம் நமக்கு உள்ளபடி தெரிவித்தவர் யார் என்னால் ஸ்ரீ ராமானுஜர். ஆயினாலே ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் எப்படிப்பட்டவை? பிரத்யக் தத்துவ அவலோகன தீபிகாக. அந்த பிரத்யக் தத்துவமான ஜீவாத்மாவை உள்ளபடி அறிவதற்கு உண்டான ஒரு நல்ல கைவிளக்கு போலே இருக்கிறது அந்த ஸ்ரீராமானுடைய ஸ்ரீ சூக்திகள் என்று அதை சொன்னார். சரி, ஜீவாத்மாவை தெரிந்து கொண்டு விட்டான், அடுத்தபடி பரமாத்மாவை தெரிந்து கொள்ளணும் என்னால் அதுவும் அப்படித்தான். பரமாத்மா எப்படிப்பட்டவர்? அகலுஷ பரஜான ஔத்சுக க்ஷுதா ஆதுர துர்தர பரிணதபல. என்ன சொல்லுகிறார்? அது பெரிய ஒரு மரம் போல. அதாவது பரமாத்ம தத்துவம் என்கிறது எப்படிப்பட்டது என்றால், பரமாத்மா என்பவன் எல்லாருக்கும் மேம்பட்டவன். அவனைப் போல ஒருத்தன் கிடையவே கிடையாது. வேதத்திலே பரமாத்மாவுக்கு இரண்டாவது கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறது வாஸ்தவன்தான். என்ன சொல்லியிருக்கிறது வேதம் என்று பார்த்தால், ஏகமேவா அத்விதீயம், இரண்டாவது கிடையாது. அதுக்கு என்ன பொருள் என்னால், பரமாத்மாவை போல இன்னொன்று கிடையாது. அந்த பரமாத்மாவுக்கு உடைமைகளாக எல்லாம் உண்டு, அதற்கு உடைமைகளாக இல்லாத வஸ்துக்களே கிடையாது, எல்லாம் உண்டு என்று இப்படி மிக அழகான அர்த்தத்தை ஸ்ரீ ராமானுஜர் நன்றாக நிலைநாட்டினார்.
அதனால் அதை என்ன சொல்லுகிறார், பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது ஒருத்தனுக்கு. ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வழி இல்லாமல் பல பேர் அதை குழப்பி வைத்திருக்கிறார்கள். பிரம்மம் என்கிறது என்ன என கேட்டால், பிரம்மம் என்பது உருவம் இல்லாதது, அதற்கு பெயரும் கிடையாது, அதற்கு எதுவும் கிடையாது என்று பிரம்மத்தை சூன்ய தத்துவமாக சில பேர் சொல்லி வைத்தார்கள். அதுவும் தவிர அந்த பிரம்மமே தன்னுடைய அறியாமை காரணமாக இந்த உலகமாக பார்க்கப்படுகிறது என்று இப்படியெல்லாம் சொல்லி வைத்தார்கள். ஆனால் இதெல்லாம் நம்முடைய புத்தியை குழப்புவதற்கு உபயோகப்படுகின்றன தவிர அவை உண்மை தத்துவங்கள் அல்ல. ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்னால், இப்படி பரமாத்மாவான பகவான் அவனுடைய உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பசி அதால் வருந்துபவர்களுக்கு என்ன பண்ணுகிறான்னா, அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, பரிணதபல பிரத்யாசீதத் பலே கிரகி சுக்ரஹா என்று சொல்லுகிறார். அதாவது என்ன, நன்றாக கனித்த பழங்களை உடைய மரம், அது என்ன நம்ம சுலபமாக பறித்து கொள்ளும்படியா அந்த மரம் இருக்குமானால் அது எப்படியோ அப்படித்தான் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் இருக்கிறது. பரமாத்மா என்பவன் ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன். பரமாத்மா என்பவன் எப்படிப்பட்டவன், உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவன். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழித்து நமக்கெல்லாம் மோட்சத்தை அளித்து என்று பல பல திருவிளையாடல்களை செய்கிறவன் அந்த பகவான் தான். அவன் எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவன். அவனிடத்தில் தோஷ குணங்கள் என்று எதுவும் கிடையாது என்று இன்னும் பல விஷயங்கள் பரமாத்மாவை பற்றி அத்தனையும் நன்கு தெரிவிக்கக்கூடியவை ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். ஆகையினாலே ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை, பசியாலே வருந்துபவனுக்கு பழம் காய்த்து தொங்குகின்ற பழுத்து தொங்குகின்ற மரம் போலே இருப்பவர். மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் சுலபமாக பறிச்சு விடலாம். அதுபோலத்தான் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய ஸ்ரீசூக்திகள் கூட மிக எளிமையாக இருக்கும். அவருடைய நூல்களை, அதாவது அவைகள்லாம் வடமொழியிலே சம்ஸ்கிருதத்திலே தான் அமைந்திருக்கின்றன. சம்ஸ்கிருதம் கூட ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு விட்டாலே ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த ஸ்ரீசூக்திகளை மிக அழகாக நாம் அனுபவித்து விடலாம். அதனால் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்னால், பரிணத பலம் என்னால்னா நன்றாக பழுத்து தொங்குகின்ற கனிகளை உடைய மரம். அது மட்டும் இல்லை, பிரத்யாசீதத்தினர் அருகில் இருக்கிற மரம்னர். எங்கேயோ மரம் இருந்தால் பழுத்து தொங்குகிற மரம், அது வேறு தேசத்தில் இருந்தால் நமக்கு என்ன உபயோகம்? நாம் இருக்கிற இடத்துல நம் கைக்கு எட்டும்படியா அந்த மரம் இருந்தாலென்றோ நமக்கு அந்த பழம் பயன்படும். அதுபோலத்தான் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். அது எப்படி இருக்கின்றன, பிரத்யாசீதத் பலே கிரகி, அது பழத்தை நாம் கிரகிக்கும்படியாக, சுக்ரஹா எளிதில் அந்த பழத்தை கொள்ளும்படியாக அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்திகள் என்று அத்தை சொல்லுகிறார். அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் நமக்கு பரமாத்மாவை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும் ஞானத்தை நன்றாக உணர்த்து நமக்கு ஏற்படுத்துகிறது. இதே விஷயத்தை தான் கீழே மற்றொரு ஸ்லோகத்தில் கூட மிக சுருக்கமாக தெரிவித்தார் அவர். நான் அன்றைய தினம் கூட பின்னாலே விவரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதாவது இதற்கு முன் ஸ்லோகம் அதற்கும் முன் ஸ்லோகத்தில் சொல்லுகிற பொழுது அது எப்படிப்பட்டது என்னால், பராவரியும் பிரதயதி என்று, அதாவது அது 46வது ஸ்லோகத்திலே பராவரியும் பிரதயதி என்றார். பரதத்துவம் பரமாத்ம தத்துவம், அவர தத்துவம் தாழ்ந்த தத்துவம் என்னால் ஜீவாத்மா தத்துவம் மற்றும் அச்சேதனங்களாகிற தத்துவம். இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு நன்றாக தெரிவிக்கிறதுன்னு சொன்னார். இப்போ இந்த 48வது ஸ்லோகத்திலே அந்த பராவர தத்துவங்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு எளிதாக காட்டி கொடுத்து, அது நல்ல பசியோடு இருப்பவனுக்கு ஒரு பழந்தரும் மரம் அருகிலேயே இருந்து அதுவும் சுலபமாக பறிக்கும்படியாயும் இருந்தால் அது எவ்வளவு உபயோகப்படுமோ, அதுபோலத்தான் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அப்படி இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்னன்னா சொல்றார். அந்த கிரந்தாக ஸ்ரீசூக்திகள் என்ன, பிரதிகலம்னஹா சிந்தாம் நிரந்தரயதி, எப்பொழுதும் ஒவ்வொரு கணத்திலும் நம்முடைய சிந்தனையை இடையறாது நடத்துகின்றன என்று இப்படி ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை இந்த ஸ்லோகத்திலையும் கொண்டாடி அருளினார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ர முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ